பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று மிக ஆணித்தரமாக சென்ற வாரம் சொன்னார். இப்போது மாறி மாறி பேசுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்திலே இது சம்பந்தமான வழக்கு வரும்போது மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்பதற்காக வாதிட்டிருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் இரட்டை வேடம் போடுகின்றார்கள், மக்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள். ஆகவே ஜல்லிக்கட்டு நடத்த முடியவில்லை என்று சொன்னால் பொன் ராதாகிருஷ்ணன் தான் ஒரு நாணயமானவன், நேர்மையானவன் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் என்னுடைய அருமை நண்பர் ராஜினாமா செய்ய வேண்டும். லெப்ட் கால சைடு வாங்குதே. என்னாச்சு? வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலேயே வச்சு மிச்சு நண்டு முருகன் ஆக்கிட்டாங்கடா. அது சரி, 7 நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதா தானே பேச்சு. 6 நாள்லயே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. போடா போடா பிக்காளி பீத்தாப்படா. உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. அட வக்கீலா இருந்தப்பயாவது கேஸ் கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்துக்கிட்ட எப்படி யாரா? அரசியல் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்குவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாடுறா மீட்டிங்கு பாடுறா. என்னுடைய உள்ளம் நிறைந்த பாராட்டுகளை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நான் உரித்தாக்குகின்றேன். அவரை நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன். அவருடைய முயற்சியால் இந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் தமிழகத்திற்கு வருவதற்கு அவருடைய முயற்சிதான் காரணமாக இருந்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன்.